ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிமே டாக்கீஸ். இந்த வீடியோட கிளாஸ் ரூம் ஆஃப் த்ரெட் அனிமே சீரிஸோட சீசன் 2ஓட எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்மளோட ஹீரோ, ஹீரோயின், ஹோரிகிதா, ஹிராட்டா எல்லாருமே சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எதை பற்றினா இந்த டெஸ்ட்டை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. இந்த டெஸ்ட்டில் சொல்லப்போனால் உங்களுக்கு சிம்பிளான டெக்னிக்கே இருந்திருக்கும், யார் விஐபின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. அந்த பிளானட்ஸ் எல்லாத்தையுமே வரிசையை எடுத்து பார்த்தோம்னா ஒரு பிளானட்டுக்கு பின்னாடி தான் இன்னொரு பிளானட் இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா மார்ஸ் தான் பார்த்தீங்கன்னா 4வது பிளானட்டாக இருக்கும். அதே குரூப்லேயே கிட்டத்தட்ட 14 பேர் இருந்திருப்பாங்க. அவங்களோட நேம் எல்லாத்தையுமே ஆல்பாபெட்டிக் லிஸ்ட்டில் போட்டு பார்த்தோம்னா 4வது ஆள் நம்ம கரேசாவாக தான் இருப்பா. அப்போ அவள் தான் கண்டிப்பாக அந்த விஐபி அப்படின்ற விஷயத்தை ஈஸியாகவே நம்ம சிம்பிளாகவே தெரிஞ்சு வச்சிருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி நம்மளால் அந்த டைமில் யோசிக்க முடியல அப்படின்னு சொல்லி நம்மளோட ஹீரோயின் சொல்கிறா. இந்த அளவுக்கு சிம்பிளான டெக்னிக்கை அவங்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கரேசாவா கேட்கும்போது, எப்போவுமே நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா அது ரொம்ப சிம்பிளாக தான் தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்கிறா. பரவாயில்ல ஹோரிகிதா, நான் கூப்பிட்டேன்ற கனி வந்திருக்க, அதுக்கே ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லி நம்ம ஹிராட்டா சொல்லும்போது, எல்லா விஷயத்தையுமே நான் தனியாகவே செய்ய முடியாது, எல்லாத்தையுமே ஒரு லிமிட் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்கிறா. அப்போ நம்மளோட ஹீரோவும் தனியால் ஒருத்தனால இந்த அளவுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன் வரப்போது எல்லாருமே இந்த ரூல்ஸை படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி டீச்சர் ஏதோ ஒரு புக்கை கையில் கொடுக்குறாங்க. எல்லாருமே அவங்க படிச்சுட்டு இருக்கும்போது இது ஏதோ ஸ்பெஷல் டெஸ்ட்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஹிராட்டா கேட்குறான். இது ஒன்றும் ஸ்பெஷல் டெஸ்ட்லாம் கிடையாது, ஆனால் இது உங்களுக்கு முக்கியமான டெஸ்ட்டாக இருக்கும். இதனால இதுக்கும் எக்ஸாமுக்கும் ஒரு லிங்க் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருமே எக்ஸாமுக்கு லிங்க் இருக்குன்னா நாங்கள் கண்டிப்பாக அதில் கலந்துக்கிட்டு தான் ஆகுமான்னு சொல்லி கேட்கும்போது, கண்டிப்பாக கலந்துக்கிட்டு தான் ஆகணும், யாருமே கலந்துக்காமலாம் இருக்க முடியாது, நிறைய கேம்ஸ் இருக்குது, ஒரு ஆள் கண்டிப்பாக 2-3 கேம்லையாவது கலந்துக்கிட்டே தான் ஆகணும், உங்களால் தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப கொடுமையாக இருக்குது, எங்களுக்கு ஒரு விஷயம் வரலைன்னா நாங்கள் எதுக்கு கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே கோவப்படுறாங்க. அப்போ நம்மளோட டீச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் மட்டும் இதில் கலந்துக்கிட்டு டாப் 3ல வந்துட்டிங்கன்னா அதில் உள்ள ஸ்கோரையுமே கூட உங்களோட எக்ஸாமில் நாங்கள் ஆட் பண்ணிக்குவோம், அது மூலமாக நீங்கள் எக்ஸாமில் பாஸ் ஆகிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. உடனே அங்கே இருக்கிற எல்லாமே பயங்கரமாக ஹாப்பி ஆகுறாங்க. அப்படி தானே, அப்போனா கண்டிப்பாக நான் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி மாறி மாறி பேசிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோ கண்டிப்பாக தெரியும் இதில் ஏதாவது ஒரு ட்ராப் இருக்குன்னு. டாப் 3ல வந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்குமே தவிர, அவங்க மட்டும் டாப் 10ல் லாஸ்ட்டில் வந்து இருந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு எக்ஸாமில் இருக்கிற மார்க்குமே கூட கண்டிப்பாக குறைச்சிருவாங்க. அட போங்கடா, அப்படின்னா நாங்கள் எக்ஸாம் நல்லா எழுதினாலுமே கூட ஸ்போர்ட்ஸ் காம்படிஷனில் லாஸ்ட்டாக வந்துட்டோம்னா எங்களுக்கு மார்க்ஸ் எல்லாம் குறைஞ்சிருமா அப்படின்னு சொல்லி எல்லாமே பயந்துட்டு இருக்காங்க. இந்த காம்படிஷனுக்காக நீங்கள் நிறைய தடவை ஜிம் கிளாஸ்லாம் போகிற மாதிரி இருக்கும், எல்லாமே ரெடியாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி டீச்சர் சொல்லும்போது, ஒரு ஆள் எத்தனை காம்படிஷனில் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹிராட்டா கேட்குறான். ஒரு ஆள் எத்தனை காம்படிஷனில் வேணாலும் கலந்துக்கலாம், ஆனால் கண்டிப்பாக 2-3 கேம்ஸில் கலந்துக்கிட்டே தான் ஆகணும். நீங்கள் எத்தனை காம்படிஷனில் கலந்துக்கிறீங்களோ அத்தனை நேரம் ஜெயிக்கிற வரைக்கும் உங்களுக்கு தான் நல்லது. மொத்தமாகவே 2 டீம் தான் பிரிக்கப்பாங்க, டீம் ரெட் ஒன்று, டீம் ஒயிட் ஒன்று. டீம் ரெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் கிளாஸ் ஏ தான் இருக்க போகிறீங்க, கிளாஸ் பியும் சியும் பார்த்தீங்கன்னா டீம் ஒயிட்டில் இருப்பாங்க. கிளாஸ் ஏ கூட சேர்ந்து விளையாடணுமா, அவங்களாம் இந்த மாதிரி டைப்னே ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி எல்லாமே யோசிக்கிறாங்க. உடனே சூட எந்திரிச்சு யாருமே பயப்படாதீங்க, எல்லா கேம்ஸ்லையுமே போய் நான் வாலண்டரியாகவே போய் சேர்ந்துக்கிறேன், நான் எல்லாத்துலேயுமே ஜெயிச்சிட்டேன்னா நம்மளோட கிளாஸுக்கு எந்த ஒரு பாதிப்புமே வராது, நம்மளோட கிளாஸ் முன்னேறதுக்கு கண்டிப்பாக இதான் காரணமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி சூட சொல்கிறான். இந்த டான்ஸு, சிங்கிங் அந்த மாதிரிலாம் காம்படிஷனே கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களோட பாடி சம்மந்தப்பட்ட காம்படிஷனாக தான் இருக்க போது. எல்லாருமே பாடி நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, நீங்கள் எத்தனை கேம்ஸில் ஜெயிக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களோட கிளாஸுக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. யார் யார் என்னென்ன கேமில் கலந்துக்கிறீங்களோ அதோட லிஸ்ட்டை மட்டும் எனக்கு கொடுத்துட்டு அதை என்கிட்ட சப்மிட் பண்ணுங்கள், நான் போய் ஸ்கூலில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம டீச்சர் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போ நம்மளோட ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோட்ட கேட்குறா, நம்ம போன டெஸ்ட்டில் நான் எப்படியோ அப்படி இப்படின்னு சொல்லி பாஸ் ஆகிட்டோம், இந்த டெஸ்ட்டில் நம்ம என்ன பண்ண போகிறது, உங்கள்கிட்ட ஏதாவது பிளான் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த இதில் எந்த ஒரு பிளானுமே கிடையாது, ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த கேம்ஸ் எல்லாத்தையுமே நம்மளோட இன்டெலிஜென்ட்டை கொஞ்சமாக யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, ஆனால் இந்த கேமில் பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ட் எதுவுமே கிடையாது, நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட பாடி தான் யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ எந்த அளவுக்கு நம்ம எனர்ஜெட்டிக்காக இருக்கோமோ அந்தளவுக்கு நம்மளால் ஜெயிக்க முடியும், இதில் எந்த ஒரு பிளானுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். இருந்தாலுமே கூட நமக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் நம்மளால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நீ என்ன தான் ஸ்ட்ராட்டஜிக்கலாக யோசிச்சாலுமே கூட அது கண்டிப்பாக ஒர்க் ஆக போகிறதில்ல அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியல, இவன் என்ன மீனிங்கில் சொல்கிறான்னு. நம்ம ஹீரோ என்ன மீனிங்கில் சொன்னான்றது இன்னொரு 5 நிமிஷம் தெரிஞ்சு போயிடும். இப்போ கிளாஸில் எல்லாருமே யார் யார் என்னென்ன காம்படிஷனில் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்போ சூட எந்திரிச்சு எல்லா காம்படிஷன்லையுமே நான் கண்டிப்பாக கலந்துக்குவேன், ஸோ நான் எல்லா காம்படிஷன்லையுமே ஜெயிச்சிட்டாலே போதும், கண்டிப்பாக பாதி பாயிண்ட்ஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். ஆனால் அவன் பேசுகிறது யாருமே கண்டுக்கவே இல்லை, எப்படியும் சூட எல்லாத்துலேயுமே கலந்துக்குவான், மற்ற எல்லாருமே என்ன பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ நம்மளோட ஹீரோன் எந்திரிச்சு, நம்மகிட்ட ஸ்போர்ட்ஸில் நிறைய ஸ்கில்ஸ் இருக்கிற ஸ்டூடெண்ட்லாம் நிறைய பேர் இல்லை, ஸோ கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க, அதனால் என்ன பண்ணணும்னா அந்த கொஞ்சம் பேர் மட்டுமே எல்லா கேம்லையுமே கலந்துக்கிட்டா மட்டும் தான் நமக்கு நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொன்னோன்னா, இப்போ ரன்னிங் ரேஸ் வருதுன்னா அதில் ஸ்போர்ட்ஸில் நிறைய ஸ்கில்ஸ் இருக்கிற 2 பேர் அதில் கலந்துக்க விடாமல் ஒருத்தர் மட்டும் கலந்துக்க விட்டோம்னா இன்னொருத்தர் வந்து இன்னொரு காம்படிஷனில் கலந்துக்க முடியும். 2 பேருமே ஒரே காம்படிஷனில் கலந்துக்கிட்டோம்னா நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்காது. ஒரு கேமில் ஒருத்தர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் இன்னொருத்தவங்க ஸ்கில்ஸே இல்லாதவங்களை சேர்த்து விடணும், அப்படின்னா மட்டும் தான் நம்மளால ஆவரேஜான பாயிண்ட்ஸ் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்கிறா. அப்படி பண்ணோம்னா இன்னொருத்தர் வந்து தோற்று போகிற மாதிரி ஆகுமே, அவங்க வந்து எக்ஸாமில் ஃபெயில் ஆகும்போது அவங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் குறைஞ்சிருமே அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, எப்போவுமே ஸ்போர்ட்ஸை மட்டுமே நீங்கள் டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க, உங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் வேணும்னா மூடிக்கிட்டு எக்ஸாமில் நல்லா படிங்க, இது மூலமாக நம்ம டாப்புக்கு வந்து அது மூலமாக நமக்கு மார்க் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி யாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க, கண்டிப்பாக ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்கிறா. நீ எப்படி சொல்ல போச்சு ஒர்க் ஆகாதுன்னு சொல்லி, நீ ஈஸியாக சொல்லிடுவேன், விளையாடவே தெரியாதவங்கள ஒரு காம்படிஷனில் கலந்துட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணலான்னு சொல்லி, ஆனால் அப்படி பண்ணிட்டோம்னா அவங்க வந்து எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டா நீ தான் வந்து பொறுப்பாவியா அப்படின்னு சொல்லி இன்னொரு பொண்ணு எந்திரிச்சு சொல்கிறா. அப்போ ஹீரோயின் என்ன சொல்லலாம்னா, டாப் 3க்கு வந்தால் மட்டும்தான் நிறைய மார்க்ஸ் கிடைக்கும்னு சொல்லி நம்ம டீச்சர் சொன்னாங்க, உன்னால் டாப் 3க்கு வர முடியுமா, நீ எந்த காம்படிஷனில் டாப் 3க்கு வருவ நீயே சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, நீ சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கீழே உட்காந்துடுறா. ஸோ நான் சொன்னதே ஃபாலோ பண்ணலாம், ரொம்ப ஸ்கில்ஸ் இருக்கிறவங்களும் ஸ்கில்ஸே இல்லாதவங்க மட்டும் தான் ஒரு காம்படிஷனில் கலந்துக்கணும், அப்படின்னா மட்டும் தான் ஆவரேஜான பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோன் உட்காரதுக்கு முன்னாடியே அப்போ கரேசாவா எந்திரிச்சு, நீ சொல்கிற ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து கண்டிப்பாக ஒர்க் ஆகாது,
வாண்டடாக வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு எந்த ஸ்டூடெண்ட் வந்து ரெடியாக இருக்காங்கன்னு நினைக்கிற அவங்களுக்கு எந்தெந்த காம்படிஷனில் கலந்துக்கணும்னு தோணுதோ அதிலே அவங்க கலந்துக்கலாம். ஒருவேளை நீ சொல்கிற மாதிரி அவங்க கலந்துக்கிட்டு அவங்க எக்ஸாம்லேயே ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா கண்டிப்பாக நீ பொறுப்பாக முடியாது. ஸோ ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களோ அவங்களே டிசிஷன் எடுத்துக்கட்டும் அப்படின்னு சொல்லி கரேசவா சொல்கிறா. நீ என்ன சொல்கிற குஷிதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது குஷிதா வந்து நீங்கள் 2 பேர் சொல்கிற பாயிண்ட்டுமே கரெக்ட் தான். ஆனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் எக்ஸாமில் கான்சன்ட்ரேட் பண்ண தான் நல்லது அப்படின்னு சொல்லி குஷிதா சொல்லிடுறா. அதுக்கப்புறமா ஹிராட்டா வந்து நம்ம இப்படியே பேசிக்கிட்டே இருந்தோம்னா சண்டை தான் வளரும். ஸோ நம்ம 2 பிளானில் எது ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி ஓட்டை வச்சு டிசைட் பண்ணிடலாம்னு சொல்கிறான். அப்போ ஹோரிகிதாக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது 11 பேர் கை தூக்குறாங்க. அப்போ நம்மளோட ஹீரோ கை தூக்கவே இல்லை. நம்ம ஹீரோன் பார்த்து மறைக்கும் போது கவலைப்படாத, நான் அவளுக்கும் கை தூக்க மாட்டேன், உனக்கும் கை தூக்க மாட்டேன், நான் இதுலையுமே கலந்துக்கல அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறமா கரேசாவாக்கு யாரெல்லாம் ஓட்டு போறீங்க அப்படின்னு சொல்லும்போது 9 பேர் கை தூக்குறாங்க. கடைசியில் நம்ம ஹீரோன் சொல்றதா எல்லாமே ஓகேன்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. அப்போ கிளாஸ்லேருந்து நம்ம ஹீரோ நடந்து போயிட்டு இருக்கும்போது கரேசாவா பின்னாடியே வந்துட்டு நீ எதுக்கு இந்த மாதிரி பண்ண சொன்னேன், அவள் சொன்ன பாயிண்ட் கரெக்டாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கரேசாவா சொல்கிறா. எதனா நம்ம ஹீரோன் பேசிட்டு இருக்கும்போது அவளுக்கு அகைன்ஸ்டாக பேசு, நடுவில் குஷிதா கிட்டேயுமே கூட ஒப்பீனியன் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ தான் மெசேஜ் பண்ணியிருப்பான். அதனால தான் கரேசாவா அந்த மாதிரி எந்திரிச்சு பேசியிருப்பா. சரி நீ எதுக்காண்டி இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்மளோட கிளாஸ் டியை கிளாஸ் ஏ கொண்டு போகிறது தான் ஹோரிகிதாவோட பிளான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். நான் அவளை பற்றி கேட்கல, உன்னோட பிளான் என்ன, நீ எதுக்கு இதெல்லாம் செய்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்மளோட கிளாஸ் முன்னேறி போனால் உனக்கு சந்தோஷம் தானே, அதை நான் கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான். சரி நம்ம ரொம்ப நேரம் பேச வேணாம், யாராவது நோட் பண்ணிட்டா தப்பாக நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ அங்கே வந்து கிளம்பி போயிடுறான். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் கிளாஸ் நடக்குது. அப்போ எல்லாருமே ஸ்ட்ரென்த்தை வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ சூட மட்டும் ஹேண்ட் கிரிப்பில் 80% வரைக்கும் ஸ்ட்ரென்த்தை கொண்டு வந்துடுறான். உன்னால இதை பண்ண முடியுமா கோயஞ்சி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னால் முடியாது, மூட்டு போடா அப்படின்னு சொல்லி கோயஞ்சின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறமா நம்மளோட ஹீரோட கையில் கொடுக்குறான். ஆவரேஜான ஸ்ட்ரென்த் என்னன்னு கேட்கும்போது 60ன்னு சொல்லி நம்ம சூட சொல்கிறான். இந்த ஹேண்ட் கிரிப்பை டிசைட் பண்ணுறதே 2 மசில் மட்டும் தான். அதை மட்டும் நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக அதில் 100 வரையும் கூட கொண்டு வர முடியும். ஆனால் இருந்தாலுமே கூட நம்ம ஆவரேஜாக மட்டுமே கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி 60ஓடய நம்ம ஹீரோவும் ஸ்டாப் பண்ணிடுறான். பரவாயில்லையே, நீ பார்க்கற விட ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஹிராட்டா சொல்லும்போது இது ஜஸ்ட் ஆவரேஜாக தான் இருக்குது, நான் ஒன்றும் ஸ்ட்ராங்கெலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது இன்னொருத்தனுக்கு 40 தான் வருது. அப்போ நம்ம தான் கொஞ்சம் அதிகமாக போயிட்டோமோ அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிக்கிறான். எல்லா குவாலிட்டிஸ்லையுமே சூட தான் ஃபஸ்ட்டில் இருக்கான். ஸோ அவள் எல்லா காம்படிஷன்லையுமே கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் டிசைட் பண்ணிடுறாங்க. அடுத்த நாள் எல்லாருமே சேர்ந்து ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோன் கூட மட்டும் யாருமே ஓடுறதுக்கு வரவே இல்லை. எதனாலனா நம்ம ஹீரோன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு இருக்கா. எனக்கு ஈக்குவலாக யாருமே ஓடவே மாட்டேங்க, உங்களை மாதிரி அவங்களாம் வச்சுட்டு என்னால் ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோன் கொஞ்சம் ரூடாக பேசுகிறா. அப்போ நம்மளோட ஹீரோ பக்கத்தில் வந்து எப்போவுமே உன்னோட பார்ட்னர் எந்த ஸ்பீடுக்கு ஓடுறாங்களோ அதே ஸ்பீடுக்கே நீ போ, அப்போ மட்டும் தான் உன்னால் ஜெயிக்க முடியும்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். ஆனால் என் அளவுக்கு ஈக்குவலாக யாராலுமே ஓடவே முடியல, நான் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பாய்ஸும் கேர்ள்ஸும் சேர்ந்து ஓர மாதிரிலாம் கூட கேமில் இருக்குது, நம்ம 2 சேர்ந்து ஓடலாம் அப்படின்னு சொல்கிறான். உன்னால என் அளவுக்கு ஈக்குவலாக ஓட முடியாதுன்னு சொல்லி ஹீரோன்னு சொல்லும்போது என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோன்னு சொல்லிடுறான். 2 பேருமே ஓடி போகும்போது நம்மளோட ஹீரோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோனால அந்தளவுக்கு ஈக்குவலாக ஓட முடியல. ஒரு லெவலில் தடுமாறி கீழே விழுக ஆரம்பிச்சிடா. எப்போவுமே யார் ரொம்ப ஸ்பீடாக போகிறான்றதெல்லாம் முக்கியமே கிடையாது, 2 பேருமே ஈக்குவலான ஸ்பீடில் ஓடினா மட்டும்தான் ரொம்ப தூரம் ஓட முடியும். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். இந்த ப்ராக்டிஸை முடிஞ்சதுக்கப்புறமா நீ நானும் இன்னொருத்தர் சேர்ந்து வேற ஒரு இடத்துக்கு போகிறோம், அங்கே போய் ஒரு விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். அந்த 3வது ஆள் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது வேறு யாரும் கிடையாது, குஷிதா தான். ஏன்னா கண்டிப்பாக இந்த டெஸ்ட்லேயுமே கூட குஷிதா நம்ம துரோகம் பண்ண தான் போகிறா. போன டெஸ்ட்லேயே ரீவன் சொன்னால் நம்மளோட கிளாஸில் ஒரு துரோகி இருக்கான்னு சொல்லி, அந்த துரோகி வேறு யாரும் கிடையாது நம்மளோட குஷிதா தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லும்போது ஹீரோனுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகுது. இதே இடத்துலேருந்து எபிசோடே முடிக்கிறாங்க. இந்த ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன் செம்ம ஃபயராக இருக்கும். அடுத்த எபிசோட என்ன நடந்துச்சுன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. பாய்.